தேர்தல் நெருங்கிட்டாலே ஒரு கட்சி மேல இன்னொரு கட்சி விமர்சனங்களை முன்வைக்கிறதும் அதுக்கு பதில் சொல்றதும் எல்லாமே பிரச்சார மேடையில தான். அப்படி தன் மேல முன்வைக்கப்பட்ட விமர்சனத்துக்கு பிரேமலதா சொல்லி இருக்கிற பதில் என்னன்னு இப்ப பார்க்கலாம். என்னுடைய 10 நாள் பிரயாணத்தை முடிச்சிட்டு நான் சென்னைக்கு 4ஆம் தேதி இரவு வருகிறேன். அதற்கு முன்னாடி 3 நாள் இன்னைக்கு வெளியே சென்று எங்களை பேசக்கூடியவர்கள் அண்ணி அண்ணி என்று என் கூட தான் இருந்தாங்க. இவ்வளோ ஒரு மனக்குறைய மனசுல வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் கொஞ்சம் கூட கூசாமல் என் கூட நீங்க அண்ணி என்று பழகினீர்கள் என்று புரியல. இப்போ எனக்கு ஒரு சின்ன கதை மட்டும் தான் ஞாபகம் வருது. ஜீசஸ் கிரைஸ்ட் மறுநாள் அவரை சிலுவையில் அறைய போகிறார்கள் என்பது அவருக்கு முன்கூட்டியே தெரியும். தன்னுடைய 10 சீடர்கள் அவர் கூட இருக்கிறாங்க. எல்லார் பத்தியும் அவருக்கு தெரியும். நிச்சயமாக உங்களை நாங்கள் காட்டிக் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். சிரித்து கொண்டார் அவர். ஆனால் மறுநாள் அதே சீடர்களில் ஒருவர் தான் நமது ஜீசஸ் கிரைஸ்ட காண்பிச்சு கொடுத்தார். அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க. அப்பையும் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நிச்சயமா நீதான் என்னை நாளை மறுநாள் காட்டி கொடுக்க போகிறாய் என்பதை நேற்று இரவே நான் அறிந்தேன் என்று அந்த மகான் சொன்னார். அந்த தருணம் தான் என் மனதிலே வந்தது. உண்மையா நான் சொல்றேன். அந்த அளவு ஒரு வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு, அந்த அளவு ஒரு பகைமையை வச்சுக்கிட்டு எப்படி என் கூட என்னுடைய சகோதரர், ஏன்னா என்னுடைய தொண்டர்கள் கேப்டனுக்கு தெரியும், என்னுடைய மகன்கள் விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் எப்படியோ அது போலதான் கடைக்கோடியில இருக்கிற ஒவ்வொரு கழக தொண்டரும் எனக்கு, கேப்டனுக்கும் அது போலதான். எங்களை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் எங்களுடைய முதல் குடும்பம். கேப்டனும் நானும் வாழ்ந்தோம் 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 என்றால் தமிழ்நாடு மக்களுக்காக, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கோடிக்கணக்கான தொண்டர்களுக்காக வாழ்ந்தோம் என்பதை நாளை சரித்திரம் சொல்லும். அதனால இது போல கேப்டன் கட்டுப்பாட்டில் நான் இருக்கிறப்போ கட்சி எப்படி என் கட்டுப்பாட்டில் வரும்? அதனாலதான் சொல்றேன், யாரோ சொன்னவர் இன்னைக்கு வேற யாரோ கட்டுப்பாட்டுல சிக்கினதுனாலதான் உன்னுடைய வாயில இந்த போல வார்த்தைகள் வருகிறது என்பதை தெள்ள தெளிவாக நான் புரிந்து கொண்டேன். இன்னைக்கு யார் கட்டுப்பாட்டில் நீ இருந்து கொண்டு இது போன்ற வார்த்தைகளை நீ பேசிக்கொண்டு இருக்கிறாய் என்பதை நன்கு அறியும். உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன், கேப்டன் சொன்ன மாதிரி அரசன் அன்று கொள்வார், தெய்வம் நின்று கொல்லும் என்று உறுதியாக உங்க முன்னாடி சொல்றேன்.